Friends, welcome to Alamathi's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics example 2.24 தான் பார்க்க போகிறோம். Consider the two masses of 10 gram and 1 kilogram moving with the same speed 10 meter per second. Calculate the magnitude of the momentum அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. மொமெண்டமோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? P is equal to mv அப்படி தெரியும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. v is equal to 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 மாஸ்க்கு கண்டுபிடிக்கணும். மாஸ் ஃபஸ்ட்டு m வந்து என்னவாக இருக்கும்னா 10 கிராமாக இருக்கும். அடுத்து 1 kgயாக இருக்கும். நம்ம வந்துட்டு கேஜியாகவே மாற்றிக்கலாம். ஓகேவா? கேஜியாக மாற்றினா அப்புறம் 10 கிராம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்னவாக மாறும்? ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு 1000 கிராம் அப்படிங்கிறது தெரியுமா? அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு வந்துட்டு கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 பண்ணணும். ஓகேவா? அப்போது 10 டிவைடட் பை 1000 பண்ணால் என்ன வரும்? 0.01 kg. அந்த 0.01 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் மாஸ்க்கு. 0.01 kg. அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். P is equal to 0.01 இன்ட்டு நமக்கு V என்ன தெரியும்? 10. 10னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஒரு 0 மட்டும் போய்டும். அப்போ 0.1 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சா? ரெண்டாவது மாஸ் பாருங்கள். 1 கிலோகிராம் கண்டுபிடிச்சோன்னா அது ரொம்ப ஈஸி. இப்போ மாஸ் ஈக்குவல் டு 1. நம்ம ஏற்கனவே கேஜியில் தானே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 1 தான் இருக்கும். இப்போது 1 இன்ட்டு 10, ஏன்னா ஸ்பீட் வந்துட்டு நமக்கு 10 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 தான். P is equal to 10 kg மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.